சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதிமுக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே. காணொளியை முழுமைக்கும் பாருங்க. தமிழ்நாட்டில் எந்த கட்சி ஆட்சி அமைக்கும், மிகப்பெரிய ஒரு சேனல் எடுத்த கருத்து கணிப்பு முடிவுகள், இதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். அனல் பறக்கும் தேர்தல் முடிவுகள், அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆளில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்த முதலமைச்சராக யார் வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கக்கூடிய சூழ்நிலை. தற்பொழுது தேர்தல் களமானது ஒரு பக்கம் அனல் பறந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த தடவை தமிழகத்தில் 4 முனை போட்டி இருக்கிறது. அதிமுக மற்றும் பாஜக கூட்டணி ஒரு புறமும், திமுக மற்றும் காங்கிரஸ் கூட்டணி ஒரு புறமும், நான் தமிழர் கட்சி வழக்கம் போல் தனித்து போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. தாவேக்காவுடைய கூட்டணி நிலைப்பாடு என்ன அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் பார்த்தீங்கன்னா அதுக்கான முடிவு பார்த்தீங்கன்னா இன்னும் வராமல் தான் இருக்கு. அதாவது தேர்தல் தேதி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அடுத்த நிமிஷமே தமிழகத்தில் நிறைய விதமான அரசியல் மாற்றங்களை நம்ம எதிர்பார்க்கலாம். குறிப்பாக ஓபிஎஸ் இப்போ பார்த்தீங்கன்னா திமுகவில் போய் இணைஞ்சது மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய விதமான மாற்றங்களை நம்ம எதிர்பார்க்கலாம். குறிப்பாக இது ஒரு மாற்றத்துக்கான ஒரு தேர்தலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் திராவிட கட்சிகள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 55க்கும் மேற்பட்ட ஆண்டுகள் ஆண்டுட்டு இருக்காங்க. குறிப்பாக திமுகவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 26 முறை பார்த்தீங்கன்னா ஆட்சியில் இருந்திருக்கிறாங்க. ஏடிஎம்கே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 32 தடவை பார்த்தீங்கன்னா ஆட்சியில் இருந்திருப்பதாக தற்பொழுது கள நிலவரம் பார்த்தீங்கன்னா சொல்லுது. இந்த சூழ்நிலை அடுத்த முதலமைச்சராக யார் வரப்போகுது அதிக வாய்ப்பு இருக்குது. இப்போ நிலவரப்படி பார்த்தீங்கன்னா 234 தொகுதிகளிலும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட திமுக முன்னிலை வகுத்து வருவதாகவும், 2வது இடத்துல அதிமுக இருப்பதாகவும், 3வது இடத்துக்கு தாவேக்கா வந்திருக்கு. நாம் தமிழர் கட்சியை பின்னுக்கு தள்ளி 3வது இடத்துக்கு தாவேக்கா வந்திருக்கு. 4வது இடம் நான் தமிழர் கட்சி. ஓகேங்களா. இந்த ஒரு சூழ்நிலை தற்பொழுது பார்த்தீங்கன்னா திமுக 40% விழுக்காடுகளை கடந்திருப்பதாகவும், கிட்டத்தட்ட இப்போவே திமுக கூட்டணி 100க்கும் மேற்பட்ட தொகுதியில் கைப்பற்ற வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரியான சர்வேக்கள் வந்துட்டு இருக்கு. அதிமுக 90 தொகுதியை கைப்பற்றும், 80 to 90 அப்படின்ற மாதிரியான தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட அதிமுக 38% வாக்குகள் வருவதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்முடைய டிவிகேவை பொறுத்த வரைக்கும் 24 to 30 சரிங்களா, இந்த ரேஞ்சில் வாக்குகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும், கிட்டத்தட்ட 20 தொகுதியில் கைப்பற்ற வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போது நான் தமிழர் கட்சி எவ்வளோ பர்சன்டேஜ் எடுக்கும், 6% இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 10 தொகுதிகள், அதாவது பார்த்தீங்கன்னா 1லிருந்து அந்த 5க்குள்ளே தொகுதிகள் கைப்பற்ற வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரியான தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. அதாவது இதுதான் பார்த்தீங்கன்னா கள நிலவரம். இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை திமுக தான் பார்த்தீங்கன்னா முன்னிலை வகுத்து வருது. திமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் பொறுத்து பார்ப்போம் யார் வெற்றி பெற போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா மாற்றங்கள் எதிர்பார்க்கலாம். குறிப்பாக இது ஒரு மாற்றத்துக்கான தேர்தலாக தான் இது பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே திராவிட கட்சிகள் தான் தமிழகத்தை ஆண்டுட்டு வருது. நம்ம சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 32 முறை அதிமுகவும் 26 முறை பார்த்தீங்கன்னா திமுகவும் இருக்குது. அதனால் இப்போ ஒரு மாற்றத்துக்காக பார்த்தீங்கன்னா மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா நான் தமிழருக்கு பக்கமும் சரி இல்லை தாவேக்கா பக்கமும் நிற்பார்களா இல்லையான்னு சொல்லிட்டு பொறுத்து பார்ப்போம். 2026 தேர்தல் மக்கள் யாருக்கு வாக்களிக்க போறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இது போல அரசியல் சார்ந்த உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்முடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆளில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி. அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.